வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக அமைச்சரவையில் மாதவரம் மூர்த்தி நீக்கம். மீண்டும் PV ரமணாவுக்கு அமைச்சர் வாய்ப்பு. காஷ்மீரில் மழை வெள்ளத்துக்கு பலியானோர் எண்ணிக்கை 120 உயர்வு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 9 ராணுவ வீரர்களில் 7 பேர் மீட்பு. இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கத்தின் முக்கிய தலைவன் உத்தரப்பிரதேசத்தில் கைது. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் என்று போலீசார் தகவல். விரிவான செய்திகள். மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மாதவரம் மூர்த்தியின் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. PV ரமணாவுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் கடந்த மே மாதம் மற்றும் லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாற்றங்கள் செய்யப்பட்டன. உள்ளாட்சித்துறை அமைச்சர் முனுசாமி பதவி பறிக்கப்பட்டது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று மீண்டும் அதிரடி மாற்றம் நிகழ்ந்துள்ளன. தமிழக பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மாதவரம் மூர்த்தியிடமிருந்து அத்துறை பறிக்கப்பட்டுள்ளது. வெள்ளியன்று மூர்த்தியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் MLA PV ரமணாவுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் தரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமைச்சர் மூர்த்தியை பதவி நீக்க கோரும் முதல்வர் ஜெயலலிதாவின் பரிந்துரையை கவர்னர் ரோசையா ஏற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் V மூர்த்திக்கு பதிலாக சனிக்கிழமை அன்று மாலை 6 மணி அளவில் ராஜ்பவனில் நடைபெறும் விழாவில் திருவள்ளூர் MLA PV ரமணா புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த PV ரமணாவிடமிருந்து கடந்த முறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. தற்போது பால்வளத்துறை மூலம் மீண்டும் ரமணா அமைச்சரவை இடம்பெறுகிறார். தமிழக அமைச்சரவையில் 16வது மாற்றம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து வரும் பேய் மழையில் பலியானோர் எண்ணிக்கை 120 உயர்ந்துள்ளது. மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 9 ராணுவ வீரர்களில் 7 பேர் மீட்கப்பட்டனர். காஷ்மீரில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை அம்மாநிலத்தை வெள்ளத்தில் தத்தளிக்க வைத்துள்ளது. 1959 ஆண்டுக்கு பின் காஷ்மீரில் பெரிய அளவில் தற்போது மழை வெள்ளத்தால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஏராளமான நெடுஞ்சாலைகள், பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. பயிர்கள் மழைநீரில் மூழ்கி நாசமடைந்துள்ளன. சனிக்கிழமையன்று நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. ரஜோரி மாவட்டம் தனமாண்டி பகுதியில் சனிக்கிழமையன்று காலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மேலும் 14 பேர் இறந்தனர். 14 பேர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் சிலர் மண்ணுக்குள் புதையுண்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. கடந்த 5 நாட்களில் வெள்ளத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் இருந்து இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். 2 நாட்களுக்கு முன் ரஜோரி மாவட்டத்தில் திருமண கோஷ்டியினர் சென்ற பேருந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. அதில் சென்ற 50 பேர்களின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. புல்வாமா பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் 7 வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களில் மட்டும் மழை வெள்ளத்தில் பலியானோர் எண்ணிக்கை 120 உயர்ந்துள்ளது. கனமழை காரணமாக புல்வாமாவில் ஜீலம் நதியில் அபாய கட்டத்தை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. காஷ்மீரின் மத்திய பகுதியில் பாயும் சிந்து நதியிலும் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்வதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் வெள்ளம் பாதித்த பகுதிகளை காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பார்வையிட்டு மீட்புப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜிதேந்திரா சிங் ஆகியோரும் காஷ்மீரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டனர். காஷ்மீர் தொடர் மழை காரணமாக 2வது நாளாக சனிக்கிழமையன்றும் வைஷ்ணவ தேவி யாத்திரை நிறுத்தப்பட்டுள்ளது. நிலைமை சீரான பிறகே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வலுவிழந்து வருவதாகவும் ஞாயிறு முதல் ஒரு வாரத்துக்கு வானம் தெளிவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சஹாரன்பூரில் கைது செய்யப்பட்டுள்ளார். புனேவைச் சேர்ந்த இஜாஸ் ஷேக் என்பவர் இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதி. இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு போலியான அடையாள அட்டை, போலியான மொபைல் போன் சிம் கார்டுகள், பிற அடையாள அட்டைகள் போன்றவற்றை அச்சு அசலாக செய்து தரும் தொழில்நுட்ப வல்லுநராக இருந்தவர். இவரை டெல்லி போலீசார் தேடி வந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூரில் இஜாஸ் ஷேக் பதுங்கி இருப்பது தெரியவந்ததை அடுத்து அங்கு டெல்லி போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர். இதில் இஜாஸ் ஷேக் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். அவரை போலீசார் டெல்லிக்கு கொண்டு வந்தனர். पिछले रात हमने एक इंडियन मुजाहिदीन का आतंकवादी जिसका नाम है एजाज शेख, जो घोरपड़े पुणे महाराष्ट्र का रहने वाला है, उसको हमने पकड़ा है। ये इंडियन मुजाहिदीन का एक ही ऑपरेटिव है, टेक्निकली क्वालिफाइड पर्सन है। ये
इंडियन मुजाहिदीन के बाकी ऑपरेटिव्स को ये लॉजिस्टिक्स प्रोवाइड करता था और उनकी जो हवाला के पैसे थे वो उनको लेकर के उनको मुहैया कराया करता था. புனேவில் உள்ள கால் சென்டரில் வேலை பார்த்து வந்த இஜாஸ் ஷேக் 2009ஆம் ஆண்டு முதல் இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பில் சேர்ந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்தார். ஜும்மா மசூதி தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர். உள்ளாட்சி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டாக போராட்டம் அறிவித்துள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் இணைந்து சனிக்கிழமையன்று ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டனர். வரும் 18ஆம் தேதி நடக்கவுள்ள உள்ளாட்சி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினர் ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்வதாக சுட்டிக்காட்டி புதுக்கோட்டையில் வேட்புமனு தாக்கல் செய்யவிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சிகளின் வேட்புமனுக்கள் காரணமின்றி நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளும் கட்சியின் அராஜகத்திற்கு தேர்தல் அலுவலர்கள் சட்டவிரோதமாக துணை நிற்பதாகவும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வன்மையாக கண்டிப்பதாகவும் மாநிலம் முழுவதும் இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து கண்டன இயக்கம் நடத்திட கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அடித்தள ஜனநாயகத்தை பாதுகாத்திட இடதுசாரி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்றும் தமிழக வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. அதிமுகவினர் தேர்தல் தோல்வி பயம் காரணமாக உள்ளாட்சி இடைத்தேர்தலில் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக தமிழக தேர்தல் அதிகாரி ஐயரிடம் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை புகார் மனு அளித்துள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் முடிவு பெற்று வேட்புமனு பரிசீலனையும் நடந்து முடிந்துள்ளது. வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் அதிமுகவினரின் மனுக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் கட்சிகள் புகார் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக தலைமை தேர்தல் கமிஷனர் ஐயரிடம் சனிக்கிழமையன்று புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை உள்ளாட்சி இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகளே இல்லாமல் ஆளும் கட்சி வெற்றி பெற முயற்சிப்பதாக தமிழிசை குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மனு செய்ய சென்ற பல இடங்களில் பல பிரச்சனைகளை எங்களது வேட்பாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எந்தெந்த இடங்களிலெல்லாம் மனுக்கள் வாங்குவது நிராகரிக்கப்பட்டதோ அங்கேயெல்லாம் தேதிகள் நீட்டிப்பு தர வேண்டும். எந்தெந்த அதிகாரிகள் இப்படி நடைமுறைக்கு மாறாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இங்கே தேர்தல் ஆணையர் அவர்களிடம் வைத்தோம். அவர்கள் முழுமையாக பரிசீலித்து தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். பயத்தின் காரணமாக செயல்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த போஸ்டா வரணும்னு நினைக்கிறாங்க. முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனும் இது தொடர்பாக புகார் அளித்தார். தேர்தலை நிறுத்த கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வரும் 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை ரத்து செய்து பழைய முறையில் வழங்கிட வலியுறுத்தி 100 இடங்களில் சாலை மறியல் நடத்த உள்ளதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். திருவாரூரில் அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை ரத்து செய்து பழைய முறையிலேயே பயிர் காப்பீடு செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. விவசாய பணிகளை தொடங்க வேண்டியுள்ளதால் உடனடியாக கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் செப்டம்பர் 19ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் 100 இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பழைய பயிர் காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். 2012ஆம் ஆண்டு பெற்ற கூட்டுறவு பயிர்க்கடன்கள் முழுமையை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற 19ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் 100 இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவதென முடிவெடுத்திருக்கிறோம். இப்போராட்டத்தின் அவசியம் குறித்து மாவட்ட கலெக்டரை நேரில் சந்தித்து விளக்குவது எனவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாக நீடித்துள்ளது. திருச்சியில் தமிழக பாரதிய கிசான் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வெள்ளிக்கிழமையன்று தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினர். முதல் நாளில் சட்ட இன்றி அரை நிர்வாண கோலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும், ஜப்தி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும், பென்ஷன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் வரலாறு காணாத வறட்சி, தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவியுங்கள், அதற்குரிய நஷ்டஈடு கொடுங்க, நதி நீர் இணைத்து தண்ணியை கொண்டு வாங்க, அதுவரையிலும் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாய நிலையால விடுறாங்க, ஜப்தி பண்றாங்க. இதையெல்லாம் கண்டிச்சு தான் இன்னைக்கு இந்த விவசாயிகள் இந்த போராட்டம். வெள்ளிக்கிழமை துவங்கி வரும் 18ஆம் தேதி வரை தினந்தோறும் ஒவ்வொரு வடிவில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தப் போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி தலைமைச் செயலகம் நோக்கிய பேரணியை உற்பத்தியாளர் நலச்சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சேலத்தில் சனிக்கிழமையன்று நடந்தது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் செங்கோட்டுவேல், பசும்பால் 1 லிட்டருக்கு 7 ரூபாயும், எருமைப்பால் 1 லிட்டருக்கு 9 ரூபாயும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்காக வரும் 29ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக கூறினார். பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே பால் கொள்முதல் விலை பசும்பாலை லிட்டருக்கு 23 30ஆகவும், எருமைப்பாலுக்கு லிட்டருக்கு 31 40ஆகவும் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக் கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டது. நாங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டதை வற்புறுத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டோம். வருகிற 29/9/2014க்குள் அரசாங்கம் இந்த விலை உயர்வையும் எங்களுடைய இதர பிரச்சனைகளையும் தீர்த்து பேச்சுவார்த்தை நடத்தி அறிவிக்காவிட்டால் 29/9/14 அன்று சென்னையிலே மாநிலம் தழுவிய பால் உற்பத்தியாளர்களின் பேரணியும் கோட்டையின் முன் ஆர்ப்பாட்டமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பால் உற்பத்தியாளர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். ரேஷன் பொருட்களை வாகனத்தில் கொண்டு செல்ல தடை விதிக்கும் வனத்துறையினரை கண்டித்து தேனி மலைவாழ் மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள அகமலை ஊராட்சிக்குட்பட்ட மலை கிராமங்களான ஊரடி, ஊத்துக்கோடு, சின்ன முங்கில், பெரிய முங்கில், பேச்சியம்மன் சோலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இப்பகுதியில் 1200க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கான ரேஷன் பொருட்கள் பெரியகுளத்தில் வழங்கப்படுகின்றன. இவற்றை குதிரை மூலமாக கொண்டு சென்ற நிலையில் தற்போது வாகனத்தில் கொண்டு சென்று விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் வாகனத்தில் ரேஷன் பொருட்களை கொண்டு சென்ற போது வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் மலை கிராம மக்கள் சோத்துப்பாறை அணை வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாங்க இருக்கிறது கரும்பாறை, எந்த வசதியும் கிடையாது. அந்த ரேஷன் வாங்கினாலும் நாங்க 5 ரூபாய்க்கு வாங்கி இலவச அரிசி அம்மா போடுது, அதை வாங்கி தலை சமயம் நாங்க செமந்து போறாப்படி இருக்குது. 10 கிலோமீட்டர் நாங்க செமந்து தான் போகணும். நாங்க மலையில இருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு அரிசி ரேஷன் கடையில் ஊத்துக்காட்டுல எங்களுக்கு போட்டா எங்களுக்கு ரொம்ப வசதி. நாங்க வனத்துறையில பாரஸ்ட் ரேஞ்சர் விட மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க பாரஸ்ட் நாங்க முட்டிக்கிட்டு நிக்கிறோம். இதுக்கு என்ன வழி சொல்றீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியணும். அரசு வழங்கும் இலவச அரிசியை கொண்டு செல்ல போராட வேண்டியுள்ளதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக ஒகேனக்கல்லில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வைகை அணையில் முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணைகளில் நீர் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன்படி காவிரியிலிருந்து 28,000 கன அடி நீர் ஒகேனக்கல்லுக்கு வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளியன்று கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளில் இருந்து வினாடிக்கு 31,000 கன அடி உபரி நீர் வந்தது. வெலிகுண்டுவிற்கு வந்து சேர்ந்த காவிரி நீரை மத்திய நீர் ஆணைய அலுவலர்கள் அளவீடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் மேட்டூரின் நீர்மட்டம் சனிக்கிழமையன்று காலை நிலவரப்படி 103.33 அடியை தாண்டியது. மேட்டூருக்கு வினாடிக்கு 24,666 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 20,900 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வைகை அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக 900 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 52 அடி. அணையின் நீர் இருப்பு 2278 மில்லியன் கன அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 317 கன அடி நீர் வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மதுரை, திண்டுக்கல் மாவட்ட முதல் போக சாகுபடிக்காக தற்போது 900 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையின் நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று மாற்றம் எதுவும் இல்லை. ஒரு சவரன் தங்கம் 20,728 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,591 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 44 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,780 ரூபாயாக இருந்தது.
சென்னையில் ஆயிரக்கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடன் நூற்றுக்கணக்கான விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 29ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு இந்து அமைப்புகள் மற்றும் கோவில்கள் சார்பில் சென்னை மாநகர் முழுவதும் ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு தினந்தோறும் பூஜைகள் நடத்தப்பட்டன. பாதுகாப்பு கருதி செப்டம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் சிலைகளை கடலில் கரைக்க போலீசார் அனுமதி அளித்திருந்தனர். இதன்படி சனிக்கிழமையன்று மேளதாளங்கள் முழங்க நூற்றுக்கணக்கான சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் இந்து முன்னணியினர் வைத்திருந்த விநாயகர் சிலைகள் உட்பட நூற்றுக்கணக்கான சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. இதற்காக பட்டினப்பாக்கம் கடற்கரையில் 110 டன் எடை தூக்கும் கிரேனும் 75 டன் எடை தூக்கும் கிரேனும் வைக்கப்பட்டிருந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் இப்பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைத்திருந்தனர். பல்வேறு அமைப்பினர் தாங்கள் பூஜித்த விநாயகர் சிலைகளை வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து வந்து இப்பகுதியில் கரைத்தனர். சிவலிங்க விநாயகர் ஆலயம் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுநர்கள் சார்பாக பப்ளிக்கோடு சேர்ந்து இந்த விநாயகர் 4 வருஷமா நாங்க செலவழிக்கிறோம். அது ஆல்ரெடி கோவில், அதனால அரசாங்கவுடைய வழிகாட்டுதலின் பேரும் அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டோம். நாங்க தண்ணியில கரைக்கக்கூடிய கெமிக்கல் இல்லாத அது அந்த சிலையை தான் நாங்க பயன்படுத்துறோம். இதுதான் இது நாங்க சிலையை கிட்டத்தட்ட ஊரப்பாக்கம் வண்டலூர் கிட்ட தாண்டி அங்கதான் ஒரே இடத்துல தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். அந்த 4 வருஷமாவே அரசாங்கம் நம்ம எல்லாருக்கும் அவங்க கூட சொல்ற அறிவுரை நல்ல அறிவுரை தான், அதை எல்லாரும் பயன்படுத்தினா எல்லாம் நல்லா இருக்கும். விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சிக்காக ஊர்வலம் செல்லும் பாதை விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் துவங்கி கடலில் கரைக்கும் இடம் வரை 18,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.